இப்போ நம்ம ப்ரெஷர் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வர்றோம். அதில் நேற்று போர்டான் கேஜஸ் அதை பார்த்தோம். ஸோ போர்டான் கேஜஸில் 3 விதமான படித்தோம். ப்ரெஷர் கேஜு, வேக்யூம் கேஜு, காம்பவுண்டு கேஜ். ஆம்பியன்ட் ப்ரெஷருக்கு மேலே, அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு மேலே அளந்தால் அதுக்கு பேர் ப்ரெஷர் கேஜு. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு கீழே அளந்தால் அதுக்கு பேர் வேக்யூம் கேஜு. அதே நேரம் ரெண்டும் சேர்ந்து ஒரே மீட்டரில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் காம்பவுண்டு கேஜ். ஸோ வெறும் வேக்யூம் கேஜ் பார்த்திங்கன்னா 0லேருந்து லெஃப்ட்டில் உள்ளே நகர்ற மாதிரி இருக்கும். 30 வரைக்கும் இருக்கும். 30 இன்ச்சஸ் ஆஃப் ஹச்ஜின்னு சொல்லுவாங்க. ஒன்லி ப்ரெஷர் கேஜ் பார்த்திங்கன்னா 0ல் ஆரம்பித்து அப் டு 550 வரைக்கும் இருக்கும். 150 இருக்குது, 300 இருக்குது, அதே மாதிரி 450, 550 இந்த மாதிரி பல விதத்தில் கேஜ் கிடைக்கிது. வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த கேஜில் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் மட்டும் இல்லாமல் ப்ரெஷரில் எல்பிஎஸ்ன்னு போட்டிருப்பாங்க, பவுண்ட்ஸ் அதாவது பிஎஸ்ஐயில் போட்டிருப்பாங்க, கேஜி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டிருப்பாங்க, பார் அப்படிங்கிற அளவுகளில் குறிக்கப்பட்டிருக்கும். இதுவும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே கேஸுக்கு தகுந்த டெம்பரேச்சர்ஸும் குறிக்கப்பட்டிருக்கும். ஸோ என்ன ப்ரெஷர், அந்த ப்ரெஷருக்கான இப்போ R22 அப்படின்னா ஒரு 150 பவுண்டு பிஎஸ்ஐயில் பார்த்தோம்னா அந்த 150 பிஎஸ்ஐயில் என்ன டெம்பரேச்சர் இருக்குங்கிறது ஓரளவுக்கு தோராயமாக அப்ராக்சிமேட்லி குறிக்கப்பட்டிருக்கும். இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை ஓரளவுக்கு பார்த்துக்கலாம். அதே போல் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ரெண்டுமே கலந்து இருந்தால் அதை நம்ம காம்பவுண்ட் கேஜ்னு சொல்கிறோம். ஸோ 0 to கீழே ரிவர்ஸில் 30, மேலே பார்த்திங்கன்னா ப்ளஸில் உங்களுக்கு ஒரு 150 அந்த ரேஞ்சு, 400, 250. ஸோ கம்பெனிக்கு தகுந்த மாதிரி நிறையா வெரைட்டி தயாரிக்கிறாங்க. ஆரம்ப காலத்துலலாம் கரெக்டாக 150, 30 தான் ப்ரெஷர் கேஜ்னால் இருந்துச்சு. இப்போ காலம் மாறி போச்சு, நிறையா மாற்றங்கள் வந்துருச்சு, நிறையா வெரைட்டியில் கிடைக்கிது. உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். இந்த ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அந்த தொடர்பை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் நம்ம கடல் மட்டத்தை தான் பேசிக்காக வைக்கிறோம். ஸோ கடல் மட்டத்தில் ஒரு என்ன ப்ரெஷர் இருக்கோ அதை தான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கடல் மட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு அங்கே வானிலை ஆராய்ச்சி மையம் இருக்கும், அவங்கக்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. இல்லை ஈஸியாக தெரிஞ்சுக்கணுன்னா ஒவ்வொரு ஊர் ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள போர்டில் பார்த்திங்கன்னா கீழே எம்எஸ்எல் அப்படின்னு போட்டு ஒரு சிவப்பு கலரில் எழுதியிருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ரயில்வே ஸ்டேஷனில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெயின் போர்டு எழுதியிருக்காங்க இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு மதுரை அப்படின்னா மதுரை, சென்னைனா சென்னை, கரூர்னா கரூர், உள்ள நுழையிற இடத்துல அந்த போர்டு போட்டிருப்பாங்க இல்லையா. அந்த போர்டில் கீழே ரெட் கலரில் எம்எஸ்எல் மெஷர்மெண்ட் ஆஃப் சி லெவல் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அது எத்தனை மீட்டர் அப்படின்னு குறிச்சிருப்பாங்க. இப்போ 80 மீட்டர்,
90 மீட்டர் 100 மீட்டர் அப்படின்னு சொல்லி குறிச்சிருப்பாங்க. இது என்னென்னா கடல் மட்டத்திலிருந்து அந்த ஊர் எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அளவு. ஸோ கடல் மட்டத்திலிருந்து உயரம் அதிகமாக அதிகமாக அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் குறையும். கடல் மட்டத்திலிருந்து கீழே போக போக ப்ரெஷர் அதிகரிக்கும். இதுதான் அடிப்படை விஷயம். இப்போ வெப்பத்துக்கும் ப்ரெஷருக்கும் நம்ம என்ன சொன்னோம், ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம். பார்த்தீங்க அப்படின்னா கன அளவு மாறாமல், அது மெயினான முக்கியம். கன அளவு மாறாமல் வெப்பத்தை அதிகப்படுத்தினா ப்ரெஷர் அதிகமாகும். அதே போல் ப்ரெஷர் அதிகப்படுத்தினா வெப்பநிலையும் அதிகமாகும். ஒன்றுக்கு ஒன்று டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படையில் தான் நம்ம கம்ப்ரஸர்லாம் வேலை செய்யுது. ரொம்ப தியேட்டர்களுக்குள்ளே போக வேணான்னு தோணுது. இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா வெப்பநிலையும் அதிகமாகும். அது எப்படின்னா, ஒரு சிலிண்டர் அல்லது ஒரு பாத்திரம்னு வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்துக்குள்ளே காற்று இருக்குது. நம்ம வெளியில் லீக் ஆகாமல் நசுக்கும்போது அந்த காற்றுக்குள்ளே ஒரு மூலக்கூறு இருக்கு இல்லையா, அது ஒன்றோட ஒன்று உராய்வு ஏற்பட்டு ஆட்டோமேட்டிக்காக அதற்கு வெப்பநிலை அதிகரிக்குது. அதே நேரம் ப்ரெஷரை குறைச்சோம்னா அதோடைய டெம்பரேச்சரும் குறையும், அதாவது பாயிலிங் பாயிண்ட் குறையும் அப்படிங்கிறது அதனுடைய அடிப்படை விஷயம். அதனால தான் நம்ம வேக்கம் பண்ண உள்ளுக்குள்ளே 0 டிகிரி மைனஸ் டெம்பரேச்சரில் கூட தண்ணீர் ஆவியாக மாறுது அப்படின்னு சொல்லி நம்ம வேக்கம் போடுறோம். ஸோ டெம்பரேச்சருக்கும் ப்ரெஷருக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இதை நம்ம ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இப்போ கொடைக்கானல், ஊட்டி அங்கெல்லாம் ஏன் கூலிங்காக இருக்குது அப்படின்னா, கடல் மட்டத்தை விட உயரம் அதிகரிக்க அதிகரிக்க ஆட்டோமேட்டிக்காக அங்கே ப்ரெஷர் குறையும். ப்ரெஷர் குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் குறையும். அது அப்படி நம்ம சொன்னோம் இல்லையா, ப்ரெஷர் அதிகமானால் டெம்பரேச்சர் அதிகமாகும், ப்ரெஷர் குறைஞ்சா டெம்பரேச்சர் குறையும். அதனால தான் அங்கே நமக்கு சில்லுன்னு இருக்குது. ஸோ குளிர்ச்சினா என்ன, வெப்பம்னா என்ன நம்ம கேட்குறோம். ஸோ குளிர்ச்சிங்கிறது இதுதான் குளிர்ச்சி அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது. இதுதான் வெப்பம்னு நம்ம சொல்ல முடியாது. நமக்குள்ளே ஒரு காமனான ஒரு வரையறை வச்சுருக்கோம். என்னென்னா, நம்ம உடல் வெப்பநிலையை விட, நம்ம உடம்போட வெப்பநிலையை விட கீழே இருக்கிறதையெல்லாம் குளிர்ச்சின்னு சொல்கிறோம், மேலே இருக்கிறதெல்லாம் வெப்பம்னு சொல்கிறோம். ஆனால் எந்த நிலையும் ஒரு வெப்பம் தான், எந்த நிலையும் ஒரு குளிர்ச்சி தான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம 10 டிகிரி சென்டிகிரேட்டுங்கிறது குளிர்ச்சின்னு சொல்கிறோம். அதே இது 0 டிகிரி சென்டிகிரேட்டு குளிர்ச்சி தானே. அப்போ 0 டிகிரி சென்டிகிரேட்டை கம்பேர் பண்ணால 10 டிகிரிங்கிறது வெப்பம் தானே. அப்போ எந்த நிலையிலும் ஒரு வெப்பம் உண்டு, எந்த நிலையிலும் ஒரு குளிர்ச்சி உண்டு. நம்ம நினைக்கிறோம் 50 டிகிரி சென்டிகிரேட்டுங்கிறது வெப்பம்னு நினைக்கிறோம். ஆனால் 100 டிகிரி சென்டிகிரேட்டு போனால் அங்கே 50 டிகிரி சென்டிகிரேட்டுங்கிறது குளிர்ச்சி தானே கம்பேர் பண்ணல. அதனால தான் வெப்பத்திற்கோ குளிர்ச்சிக்கோ ஒரு வரையறை கிடையாது. நம்ம உத்தேசமாக நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பழக்க வழக்கத்தில் நம்ம சொல்கிறோம். ஸோ குளிர்ச்சி எந்த வெப்பநிலையிலும் இருக்கலாம், வெப்பம் எந்த வெப்பநிலையிலும் இருக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பு வெப்பநிலையை விட அதிகமாக இருந்தால் நம்ம தொட்டு பார்க்கும் பொழுது உணர்றதில், ஸோ நம்ம உடம்பு வெப்பநிலையை விட கீழே இருக்கிறத குளிர்ச்சினும், அதோட மேலே இருக்கிறத சூடு வெப்பம் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் சமையல் பண்ணுறோம். ஒரு பாத்திரத்தில், ஓப்பன் பாத்திரத்தில் உதாரணத்துக்கு 10 நிமிஷத்தில் சாப்பாடு வேகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதே இது கொடைக்கானலில் கொண்டு போனீங்கன்னா அங்கே வைக்கும்போது ஒரு 10ங்கிறது 15 நிமிடமோ 20 நிமிடமோ ஆகலாம். காரணம் என்னென்னா, ப்ரெஷர் அதிகமானால் அதனுடைய பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகும். உதாரணத்துக்கு நம்ம ஊரில் 100 டிகிரி சென்டிகிரேட்டில் தான் தண்ணி என்னாகும், ஆவியாக மாறும். அப்போ 100 டிகிரி சென்டிகிரேட்டில் தண்ணி ஆவியாகும்போது 100 டிகிரி சென்டிகிரேட்டில் 10 நிமிஷம் அரிசி இருந்துச்சுன்னா வேகும். இதே இது கொடைக்கானல் போனீங்கன்னா ஒரு 95 டிகிரி சென்டிகிரேட்லாம் தண்ணி ஆவியாயிரும். அங்கே 100 டிகிரி வெப்பநிலையை ஓப்பன் பாத்திரத்தில் பார்க்க முடியாது.
அப்போ 95 டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்கும் பொழுது அதே அரிசி 15 நிமிஷம் இருந்தால் தான் அது வேகும். இதுதான் வந்து ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அதே நேரம் நம்ம குக்கரில் வச்சோம்னா இங்கேயும் மூடி போட்டு வச்சிடுறோம், அங்கேயும் மூடி போட்டு வச்சிடுறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே ப்ரெஷர் வேரியேஷன் கிடையாது. ஓப்பன் பாத்திரத்தில் ரெண்டுலேயும் ப்ரெஷர் வேரியேஷன் உண்டு. இங்கே ப்ரெஷர் அதிகம், அங்கே ப்ரெஷர் குறைவு. இங்கே பாயிலிங் பாயிண்ட் அதிகம், அங்கே பாயிலிங் பாயிண்ட்டு குறைவு. பாயிலிங் பாயிண்ட் குறைவாக இருக்கிறதுனால தண்ணீர் வந்து சாப்பாடு வந்து லேட்டாக வேகுது. இதே குக்கராக இருந்தால் ரெண்டு மூடி போட்டு வச்சுருவோம். அப்போ உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்க ப்ரெஷர் வேரியேஷன் ஏற்படாது. ஆக இங்கே வச்சாலும் கொடைக்கானலில் வச்சாலும் ஒரே நேரத்தில் தான் சாப்பாடு வேகும். ஆம்பியன்ட் டிஃப்ரெண்ட், கொஞ்சோண்டு வெப்பநிலை மாற்றத்தினால ஒருவேளை இங்கே கீழேயோட மேலே கொஞ்சோண்டு வித்தியாசப்படலாம். உதாரணத்துக்கு 10 நிமிஷத்தில் வேகுதுன்னா அங்கே ஒரு 10.5 நிமிஷம் 11 நிமிஷம் வேகலாம். இதை வந்து நம்ம நெக்லிஜிபிள், அதாவது ஒதுக்கிடலாம், ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்காது. அதனால் குக்கரில் சமைக்கும் பொழுது நமக்கு இங்கே சமைச்சாலும் குளிர் பகுதியில் சமைச்சாலும் சீக்கிரம் ஒரே நேரத்தில் சமையல் ஏற்படும். ஓப்பன் பாத்திரத்தில் பண்ணால் மட்டும்தான் மாற்றம் ஏற்படும். ஸோ இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, வெப்பம் அதிகரித்தால் ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷரும் அதிகமாகும். ப்ரெஷரை அதிகப்படுத்தினா நமக்கு வெப்பநிலையும் அதிகரிக்கும். அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம். மேலும் நாளை சந்திப்போம். நன்றி.